அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். எலக்டாரல் டர்ன் அவுட் அப்படின்னா என்ன? அது என்ன அவ்வளோ பெரிய முக்கியமான விஷயமா? சரி, எலக்டாரல் டர்ன் அவுட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னே நம்மளோட இந்திய தேர்தல் அது விஷயமாக நம்ம கொஞ்சம் டைம் ட்ராவல் பண்ணி பின்னோக்கி போகணும். ஏன்னா 1949 தான் இந்திய தேர்தல் ஆணையன்றது ஒன்று நம்ம கவர்மெண்ட்டால் ஏற்படுத்தப்படுது. சுகுமார் சென் அப்படிங்கிறவர் தான் நம்ம தேர்தல் ஆணையராக ஃபஸ்ட்டு நியமிக்கப்படுறார். அந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா நமக்கு மிக நெருக்கடியான காலகட்டம் தான் சொல்லணும். ஏன்னு கேட்டிங்கன்னா மேலை நாடுகள்லாம் இந்தியர்கள் நாமளே எப்படி ஆள முடியுங்கிற மாதிரி ஒரு ஏளனமான பார்வை நம்ம மேலே உண்டு. ஏன்னா நம்மளை அறிவில்லாதாங்கிற மாதிரி தான் அவங்களோட பார்வை இருக்குது. அந்த காலகட்டத்தில் தான் இவர் நியமிக்கப்படுறாரு. சுகுமார் சென் ஐயா நம்ம ஏன் குறிப்பிடணும்னா நம்மளோட தேர்தல் வரலாற்றை கட்டமைச்சதில் மிக முக்கிய பங்காற்றிய மனுஷன். அவரோட திறமையை நம்ம கவனிக்க மறந்துடுறோம். சரி, இப்போ இந்திய தேர்தலோட முக்கிய சாராம்சம் என்னங்கிறத பார்ப்போம். முதலாவது சாராம்சம் என்னன்னா 18 வயசு நிரம்பியவங்களுக்கு அனைவருக்குமே ஆண் பெண் வேதம் இல்லாமல் அனைவருக்குமே வாக்குரிமைங்கிறது ஃபஸ்ட்டு. இது இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்கன்னா யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ்ன்னு சொல்லுவாங்க, அனைவருக்கும் வாக்குரிமைங்கிறது. ரெண்டாவது சாராம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேர்தல் சின்னம். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த சுதந்திரம் வாங்க காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்திய மக்கள் தொகையில் ஒரு 11 to 12% மக்களுக்கு தான் படிப்பறிவுங்கிறது இருக்கும். ஸோ அவங்களுக்கெல்லாம் எப்படி நம்ம புரிய வைக்க முடியுங்கிறதால தான் தேர்தல் சின்னன்றதே ஒன்று வச்சாங்க. ஏன்னா படத்தை பார்த்துட்டு வாக்குரிமை அளிக்கலான்ற மாதிரி தான். ஏன்னா படிக்க தெரியாது இல்லையா, அதனால் இப்போ காங்கிரஸுக்கெலாம் இல்லை பிஜேபிக்கே பார்த்தீங்கன்னா அந்த டைம் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்குது இல்லையா தாமரை பிஜேபிக்கு, காங்கிரஸுக்கு கை சின்னம்லாம் இருக்குது இல்லையா, அவங்களுக்கு பிகினிங்கில் பார்த்தீங்கன்னா தாமரை கிடையாது. அவங்களுக்கு பிஜேபிக்கெலாம் பார்த்தீங்கன்னா அகல் விளக்குன்னு நினைக்கிறேன் அதான் இருந்தது. காங்கிரஸுக்கு பார்த்தீங்கன்னா மாடு இருக்கும், புல் அப்படின்னு நினைக்கிறேன். எலக்டாரல் டர்ன் அவுட் அப்படின்னா என்னன்னா தேர்தல் காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வாக்குச்சாவடிக்கு போய் நம்ம ஜன கடமை ஆட்டிட்டு வரோம் இல்லையா, அதோட புள்ளி வர கணக்கு தான். எவ்வளோ ஓட்டு பண்ணியிருக்கோம், யாருக்கு வாக்கு செலுத்தியிருக்கோங்கிற புள்ளி வர கணக்கு தான் எலக்டாரல் டர்ன் அவுட். அடுத்ததான் நம்ம மக்கள் தொகையோட புள்ளி வரத்தை பற்றி பார்த்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் தரவுகள் படி பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 140 கோடி மக்கள் தொகை இந்தியாவில் இருக்காங்க. அதில் ஓட்டர்ஸ் வாக்குரிமை பெற்றவங்கன்னு பார்த்தா 96.8 கோடி வாக்காளர்கள் இருக்காங்க இந்தியாவில். அதில் இந்த 2024 மக்களவை தேர்தலில் ஓட்டு போட்டவங்களோட எண்ணிக்கை என்னன்னு பார்த்தா 64 கோடி பேர் வாக்களிச்சிருக்காங்க. ஸோ இது சதவீத கணக்கில் பார்த்தா 96.8 கோடி வாக்காளர்கள் சதவீதத்தில் கணக்கெடுத்தால் 66% இருக்குது. மீதி 34% ஓட்டு போடுறதுக்கே வரல. ஆக்சுவலாக நம்ம கொண்டாடப்பட வேண்டிய திருவிழான்னு பார்த்தா தேர்தல் திருவிழா தான் நம்ம சொல்லணும். ஏன்னு கேட்டிங்கன்னா 5 வருஷத்துக்கு ஒரு டைம் வர ஜனநாயக கும்பமேளான்னு கூட அதை நம்ம சொல்லலாம். ஏன்னா இங்கே ஜாதியோ மதமோ பேதமோ எதுவும் இல்லாமல் ஒரு சமத்துவ திருவிழான்னு கூட இதை சொல்லலாம். தேர்தல் நாள் அன்றைக்கி பார்த்தா நம்ம கவர்மெண்ட்டு நமக்கு ஸ்கூலு காலேஜ் ஆஃபீஸ் எல்லாம் லீவையும் கொடுத்து அன்றைக்கி 1 டே சேலரியும் கொடுத்து உங்களுக்கு வீட்டுக்கு பக்கத்துலேயே வாக்கபிள் டிஸ்டன்ஸில் உங்களுக்கு தேர்தல் பூத்தையும் கொடுத்து ஓட்டு போட வாங்கன்னா நம்ம போகிறதில்ல. ஜனநாயக கடமையாட்ட போகிறவே வேலையே இல்லை. ஏன்னா நம்ம ட்விட்டர்லேயும் இன்ஸ்டாவிலையும் ஃபேஸ்புக்லேயும் உட்காந்துட்டு பட்டன் அழுத்திக்கிட்டு இருக்கோம். ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் போயிட்டு அந்த எலெக்ஷன் பூத்துக்கு போயிட்டு அந்த பட்டனை ஒரே ஒரு தடவை தட்டிட்டு வர்றதுக்கு நம்மளால் முடியாது. என்ன பண்ணலாம்? இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா கடந்த மக்களவை தேர்தலில் 64 கோடி பேர் தான் ஓட்டு போட்டிருக்கோம். ஆனால் சமீபத்தில் மகா கும்பமேளா பிரயாக்ராஜில் நடந்ததுக்கு 68 கோடி பேர் போய் நம்ம புனித நீராடி இருக்கோம். இதில் நமக்கு என்ன தெரியுதுன்னா நமக்கு கடவுள் பக்தி நமக்கு வந்துச்சுன்னா கூட்டத்தை பற்றி கவலை இல்லை, நெரிசலை பற்றி கவலை இல்லை, எவ்வளோ தூரங்கிறத பற்றியும் கவலை கிடையாது. லீவு எடுத்துக்கலாம், சம்பளம் கவலை இல்லை, ஸ்கூலு காலேஜ் ஆஃபீஸ் எல்லாம் லீவ் போட்டுக்கலாம், பாதுகாப்பாக கூட்ட நெரிசலை பற்றியும் நமக்கு கவலை இல்லை. ஆனால் நமக்கு நம்மளோட சந்தோஷம், அதுக்காக நம்ம என்ன விலகுனாலும் கொடுக்குறோம், தப்பு கிடையாது. ஏன்னா அது நம்மளோட சந்தோஷம், நம்மளோட நம்பிக்கை, அதை நம்ம எந்த காலத்தையும் மாற்றிக்கவும் முடியாது. நம்ம கடவுள் மேலே வச்சுருக்க அதீத பக்திங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதில் கடுகு அளவாவது ஜனநாயகத்து மேலேயும் பக்தி வைப்போம். அடுத்து வர ஜனநாயக கும்பமேளாவில் எல்லாரும் போய் கலந்துப்போம். நன்றி.